ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோவில் நாம் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டாகிய பராபவம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசியில் நமக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. விசாகா நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம், பிறகு அனுராதா என்கின்ற நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பிறகு ஜேஷ்டா என்கின்ற கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் ஆகிய 9 பாதங்கள் கொண்டது உங்களுடைய ராசி. இவர்களுக்கு இந்த பராபவம் ஆண்டு எப்படி இருக்கும்? எந்த ஆராய்ச்சி செய்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயம் அதிகம், அதே மாதிரி உங்களுக்கு அந்த கௌரவமும் உயரும். அடுத்தது மீடியா துறை. விருச்சிக ராசியிலிருந்து மீடியா துறையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து நீங்க அதை விட ஒரு 3 மடங்கு வளர்ச்சிகளை, அதுதான் அசுர வளர்ச்சி. குருவனுடைய அமைப்பினால தங்கம் வாங்குவதற்கு யோகம் இருந்தாலும் டிசம்பர் வரைக்கும் வேண்டாம் என்று நான் சொல்லுவேன். டிசம்பருக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேத்து மாறுகிறார்கள். குருவன் நல்ல நிலைக்கு வருகிறார். அப்படிங்கும் போது சொத்துக்கள் வாங்குவதற்கு அதுதான் உச்சிதம். ஆக இந்த வருஷத்தினுடைய 2வது பகுதியில் நீங்கள் சொத்துக்கள் ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கண பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும் போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதுல பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏற்று ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்து விட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது குருவனுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்துதான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வளரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது.
சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகளிலும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள் பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள் அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமம். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியே, லக்னம் வந்து ரிஷபம், 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோன்னு 12க்கு உண்டானோ. அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும் அந்த பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த வீடியோவில் நாம் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டாகிய பராபவம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசியில் நமக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. விசாகா நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம், பிறகு அனுராதா என்கின்ற நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பிறகு ஜேஷ்டா என்கின்ற கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் ஆகிய 9 பாதங்கள் கொண்டது உங்களுடைய ராசி. இவர்களுக்கு இந்த பராபவம் ஆண்டு எப்படி இருக்கும்? நேரடியாக பலன்களையே விறுவிறுன்னு நம்ம சொல்லி பார்த்துக்கிட்டே போயிடலாம். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இடமாற்றம் உறுதி.
அப்படி நான் பலன்களாவே சொல்லிட்டு வரேன், கேட்டகரைஸ் எதுவும் பண்ணல. இந்த ஆண்டு உங்களுக்கு இடமாற்றம் உறுதி. நல்ல இடத்திலா அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெட்டர் இடத்திற்கு போவீர்கள். பதவியிலும் சரி அல்லது வசிப்பு இடமாகிய வீடுகளிலும் சரி உங்களுக்கு மாற்றத்தை நல்லபடியாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னாக்கா, இதை விட கொஞ்சம் லக்ஸுரியா, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நல்லபடியாக அமைத்துக் கொள்ள முடியும். வேலையும் கண்டிப்பாக நல்ல வேலை மாறிக்கொள்ள முடியும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்திற்கு நிறைய 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 நல்ல விஷயங்கள் நடக்கும். 5க்குண்டான, அதாவது ஒரு கோணமாகிய 5ஆம் இடத்திற்குண்டானவன் 9ஆம் இடமாகிய இன்னொரு கோணத்திற்கு போகிறார். அது குரு. குரு தான் வருமானத்துக்கு உண்டானவன். அப்படிங்கும்போது பாக்கியம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பராபவம் ஆண்டு என்பது பாக்கியமான ஒரு ஆண்டு. மேலும் சனியினுடைய அந்த ஒரு 5ஆம் இடத்தினுடைய அமைப்பு, சனி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார், தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். சனி உங்களுக்கு முயற்சி, பராக்கிரமம், வீரம் என்கின்ற ஸ்தானத்திற்கும், நிம்மதி மற்றும் சொத்துக்கள், பிறகு தூக்கம் என்கின்ற ஸ்தானத்துக்கும் அதிபதி அங்கு ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அதனாலதான் இருக்கும் இடத்திலும் சரி, இருக்கக்கூடிய வேலையிலும் சரி, சில அதிருப்திகள் இருந்து அதை விட்டு அல்லது அதிலிருந்து நல்ல ஒரு விகாசமாக விருத்தியாவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தினுடைய கடைசியில நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி உங்களுக்கு லாபம் லாபம் லாபம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கோட்டீஸ்வர யோகம் இந்த ஆண்டு இருக்கிறது. அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 2027 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய ஒரு 6 மாதங்கள் ஜம்மன் இருக்கிறது. அக்டோபர்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன இன்புட்ஸ் எல்லாம் நான் முதல்லயே கொடுத்துடுறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த வருஷத்தை நல்லா புரிந்து கூடிய ஒரு ஹேத்துவாக இருக்கும். கேத்து 10ஆம் இடத்துல இருக்கிறார், சிம்மத்துல இருக்கிறார். அப்படின்னாக்கா அரசியலுக்கும் உங்களுக்கும் ஆகாது, ஆனால் ஆதாயம் கூட. அரசியல் நீங்க நேரடியாக போகக்கூடாது, நேரடியா அரசியல்ல இறங்கக்கூடாது. இறங்கினால் அடி வாங்குவீர்கள். சரி, அரசியல் இறங்கக்கூடாது, ஆனா அரசியல்னால எப்படி ஆதாயம் வரும் அப்படின்னாக்கா, நண்பர்கள் ஆகும், பிறகு பிசினஸ் பார்ட்னர்கள் ஆகும், சகோதர உறவுகள், பாருங்க, சகோதர உறவுகள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு அரசியல் ஆதாயமும் அரசாங்கத்தினுடைய விஷயங்களும் நல்லபடியாக நடந்து தீரும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். நம்ம நேரடியாக அரசியல் இறங்க வேண்டியதில்லை, ஆனா அரசாங்கத்தினுடைய அரசியல் அரசாங்கம் அப்படிங்கிறது பதவியை சார்ந்ததுதான். பிறகு வேலைக்கு செல்லுபவர்களுக்கு இந்த வருஷம் அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படித்த அந்த நாலேஜோட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் கூட்டிக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு சம்பளமே இல்லாத ஒரு கம்மியான இடத்துல சேர்ந்து ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கும்போது, முதல் 6 மாசத்தை அப்படி பயன்படுத்திட்டோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 2ஆம் பகுதி உங்களுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு, குறிப்பாக ஜாபுக்கு போகின்றவர்களுக்கு இந்த 2வது பகுதி, இந்த வருஷத்தினுடைய 2வது பகுதி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது. அதாவது இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட அக்டோபர்ல இருந்து வேலை செய்பவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் உண்டு. ஆனால் ஜூன்ல இருந்தே உங்களுக்கு வேலைகள்லாம் கிடைச்சிடும். வேலையே இல்லாம தெரிந்தவர்களுக்கு எல்லாம் வேலை நல்லபடியா கிடைச்சிரும். வேலை மாறிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நான் பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன் சுவாமிகளை, இதை நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுங்கள். முடிவு எடுக்கும் பொழுதும் கூட அந்த முடிவுகளை சனிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ எடுக்கக்கூடாது. உங்களுக்கும் புதன்கிழமைக்கும் ஆகாது. எப்பவுமே அப்படின்னாக்கா இப்பொழுது இந்த வருஷம் புதன்கிழமைகளை அவாய்ட் பண்ணணும், சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணிடணும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா, ஒரு ஜாப் விடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒரு வீடை நான் மாற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஆனால் இந்த 3 நாட்களை இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஜாப் கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் உங்களுடைய எந்த ஒரு ஐடென்டிட்டி,
அதாவது சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஐடென்டிட்டி வந்து பங்கம் வர அளவுக்கு ஒரு பயம் வந்து பிறகு எல்லாமே மாறும். ஒரு விஸ்தாரமான ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்குன்னு ஒரு 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 பக்காவான ஒரு வாழ்நாள் முழுவதும் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் இந்த பராபகம் வருடம். சனியினுடைய 5ஆம் இடத்தினுடைய இருக்கை அப்படிங்கிறது வந்து மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாசங்கள்ல வந்து சனி வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிட்டு வராரு இல்லையா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதுல அப்படின்னாக்கா பண விஷயங்களிலும் வியாபார விஷயங்களிலும் புதிதாக ஏதாவது வந்து வியாபாரங்களை வந்து நம்ம புகுத்த வேண்டும் அப்படின்னாக்கா ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஜூனுக்கு அப்புறமே வந்து சனியை வந்து குரு பார்த்தாலும் கூட சனி கொஞ்சம் வந்து 4ஆம் இடத்தினுடைய ராகுனுடைய சங்காதத்தினால கொஞ்சம் குழப்பிடுவார். உங்களுக்கு தவறான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு தன்னுடைய இடமாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமாகிய மீனத்தை சனியும் அங்கதான் இருக்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியமும் குழந்தை பாக்கியமும், அதாவது கிட்டத்தட்ட 40 வயதா இருக்கலாம் குழந்தை பாக்கியம், ஆனால் சொந்த குழந்தைக்கு உண்டான குழந்தை பேருக்கு உண்டான அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயம் சமாச்சாரம். பிறகு நட்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஆறுவதற்கு டைம் எடுக்கும். அது வந்து கொஞ்சம் டிராபேக் தான். பிறகு பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது சுவாமிகளே பணம் வரணுமா இல்லையா, அதனாலதான் சொல்றேன் பண வரவு உண்டு, இந்த வருஷம் உண்டு. ஆனா அந்த பண வரவை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணை பண்ணலாம், உங்களுடைய அண்ணன் தம்பிகள் பண்ணக்கூடாது, பிரச்சனையாகும். உங்க வாழ்க்கை துணை அவர்களுடைய சார்ந்தவர்கள், அவருடைய தம்பிகள், அவர்கள் வந்து அவருடைய சொந்தம் யாராவது வந்து பண்ணிக்கலாம். நண்பர்களுக்கிட்டையும் பண்ண விடக்கூடாது. அதனால நம்பிக்கையான ஆட்களை தேடி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால பினான்சியலா நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த ஃபீல்டுல இருக்கிறவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் உண்டு இந்த வருஷம் அப்படிங்கறதையும் சொல்லிவிட்டோம். முதல் நிலையில் இருக்கிறது வந்து ஆராய்ச்சி துறை. அது எந்த ஆராய்ச்சி துறையா இருந்தாலும் சரி, அது வந்து மொழி ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு இனத்தினுடைய பழங்குடியினம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மீனவர்கள் அப்படின்னு இருக்கிறார்கள், அந்த மாதிரி ஒரு அவர்களுடைய அந்த ஃபீல்டு, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த மாதிரி அதை வந்து ஜனங்களை பற்றி ஆராய்ச்சி பண்றதா இருந்தாலும், பிஹெச்டியை பத்தி நான் சொல்றேன், டாக்டரேட் பண்ணணும் எதுலேயும் அப்படின்னாலும் சரி, உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி பண்றது, பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்றது, பிறகு வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து மனிதனுடைய மெடிக்கல் சயின்ஸை பத்தி ஆராய்ச்சி, எந்த ஆராய்ச்சி செய்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயம் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கௌரவமும் உயரும். அடுத்தது மீடியா துறை. மீடியா துறை, விருச்சிக ராசியிலிருந்து மீடியா துறையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து நீங்க அதை விட வந்து ஒரு 3 மடங்கு வளர்ச்சிகளை, அதுதான் அசுர வளர்ச்சிங்கிறது. ஏன்னா அசுரர்கள் 2 பேரும் வந்து கேந்திரத்தில் இருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்துல கேத்துவும் இருக்கும்போது அது அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் பங்கம் இருக்கத்தான் செய்யும். 10ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் விஷயங்கள் கிளிஷ்டமாக இருக்கத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் அவர்களை நீங்க வந்து பாதுகாத்துக் கொள்வது நல்லது. டிசம்பர் மாதம் ராகுனுடைய 3ஆம் இடமாகிய அற்புதமான மகரத்திற்கு வருகிறார். கேத்து வந்து குருவோட இருந்துட்டு பிறகு கடகத்திற்கு போகிறார். அதனாலதான் சொல்றேன் இதுவுமே ஒரு நல்ல அமைப்பு. 2ஆம் பகுதி தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் முறையிலும் சரி வேலை முறையிலும் சரி நல்ல பலன்கள் உண்டு. உறவுகள்ல அம்மா அப்பாவுடைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் முதல்ல 6 மாசம். அதற்கு பிறகு தாத்தா பாட்டி இந்த மாதிரியான பெரியவர்களுடைய உறவு நல்லபடியா அமையும். பொலிட்டீஷியனுடைய உறவு பயங்கரமான லாபத்தை கொடுக்கும். ஆமா, பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்களுடைய உறவு பயங்கரமான லாபத்தை கொடுக்கும். அதென்ன பயங்கரமான சொல்றீங்க, அதிகமான லாபத்தைன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான லாபம்னாக்கா எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் உங்களையே கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் அது நன்மை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கஷ்டம் 7 சனின்னு சொன்னாங்க, அப்பவும் கஷ்டம், அதுக்கப்புறமும் கஷ்டமா போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா. அந்த வளர்ச்சி கஷ்டப்பட்டதனுடைய பலன்கள் எல்லாம் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு வரும். குரு வந்து உச்சமான உடனே அந்த பலன்கள்லாம் பக்காவாக உங்களால் அனுபவிக்கப்பட முடியும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இதுகள்ல சொந்தக்காரர்களுடன் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அதாவது அப்பா மகனுக்கு இடையில இருப்பது, பிறகு வந்து அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இருப்பது, கணவன் மனைவிகளுக்கு இந்த இடையில் இருப்பது, நண்பர்களுக்கு இடையில் இருப்பது,
இது எல்லாமே கொஞ்சம் டிராக் பண்ணும். ஆனா உங்கள் சைடு வந்து உங்களுடைய பக்கத்தில் ஆதாயம் உண்டு, வளர்ச்சியும் உண்டு, கொஞ்சம் டிராக் பண்ணும். ஆனா மற்ற எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் தேவையில்லாம ஒரு பிசினஸ் காம்படிட்டர் வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்கன்னா எல்லாமே வந்து குயிக்கா முடிஞ்சும். சொந்தத்துல தான் கேஸுங்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அதுலயும் கூட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ஏமாற்ற காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த கோர்ட்டு கேஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது. சனியினுடைய காரகத்துவங்கள் வந்து ஜூன் மாசத்துல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க சனியினுடைய காரகத்துவத்துல ஃபீல்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பலன்கள் உண்டு. குருவனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய காரகத்துவங்களுக்கும் நிறைய பலன். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆராய்ச்சி துறை, மீடியா துறைகள், பிறகு வந்து சனியினுடைய காரகத்துவங்கள் அத்தனையுமே, சனியினுடைய காரகத்துவம்னா முதல்ல வருது இரும்பு, ஆயில், கேஸ், குடிக்க முடியாத திரவங்கள், கல் குவாரிஸ், பிறகு கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், கார்பரேஷன்ல வந்து ஒரு பதவி கிடைக்கிறது, ஊர் தலைவராக இருப்பது, கிராமத்து தலைவராக இருப்பது, விவசாயம் பார்ப்பது, இதெல்லாமே சனியில வருது. இது அத்தனையிலுமே ப்ராக்ரஸ் உண்டு. குருவனுடைய அமைப்புல வருது டேட்டா அனாலிசிஸ் வர்றது. ஆனா வந்து குருவனுடைய ஆதிக்கத்துல இன்னொன்னு லாஜிஸ்டிக் வருது. லாஜிஸ்டிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிராபேக் இருக்கிறது. வண்டிகளை வந்து நீங்க கொஞ்சம் அந்த எஃப்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டா, அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது வந்து எஃப்சி அப்படின்னு சொல்லுவார்கள் நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருந்தா வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் குரு வந்து நல்ல ஒரு இதுல இருக்காருங்கும் போது நஷ்டங்கள் இல்லைன்னாலும் லாபம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் பண்ணுபவர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஜூன்ல இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப நல்ல காலம். ஏன் அடுத்த வருஷம் வரைக்குமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல காலம் தான். ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் சரி, இதுல கேம்பிளிங் செய்பவர்களுக்கு நஷ்டமாகும். ஜாக்கிரதை பார்த்துங்க. இந்த பெட் கட்டுறது எல்லாமே இது வரைக்கும் நல்லா இருக்கு. குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்தார், அதுல எல்லாம் லாபமா ஆதாயம்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப குரு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராகு மேல அவருக்கு உடைய பார்வை போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொருள்களை பத்திரப்படுத்துங்கள். பொருள்களை வந்து நீங்க பத்திரமா, ஜூனுக்கு அப்புறமே நீங்கள் வந்து தொலைக்கக்கூடியது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மறந்து விட்டுறது, இல்லைன்னா வந்து கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணி உடைச்சிடுறது, பொருள்களை உடைத்தல், பொருள்களை துளைத்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது வந்து அடுத்த வருஷம் முழுவதும் தொடருமான்னு கேட்டா டிசம்பர் 5 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரி, பெண் மாப்பிள்ளை பார்க்கறது இதெல்லாமே எப்ப இருந்து பார்க்கலாம்னா, குரு வந்து ஜூன் மாதத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்துடுறாரு இல்லையா, அப்பொழுது சனியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது குழந்தை வரமும் சரி, அதே போல திருமண விஷயங்களும் சரி நல்லபடியாக கைகூடும். பாக்கியமான ஒரு வரனை அல்லது வதுவை நீங்கள் அடைவீர்கள். அதனால திருமணத்துக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். குழந்தை வரத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. வீடு மாற்றுவதற்குண்டான யோகங்கள் இருக்கிறது. வேலை மாற்றுவதற்குண்டான யோகங்கள் இருக்கிறது. வெளிநாடுகளில் வாணிபம் சக்சஸ்ஃபுல்லாக செய்வதற்கு யோகம் இருக்கிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே அசுர வளர்ச்சியை அடைய போகிறீர்கள். இன்ஃபேக்ட் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல இருப்பவர்கள், யுஎஸ்ஏல இருப்பவர்கள், யூகேவில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அரபுஸ்ல இருக்கக்கூடியவர்கள், கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா துர்கையினுடைய வழிபாடு, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அப்படின்னு சொல்லி அந்த வழிபாட்டை அவர்கள் தொடர்வது கண்டிப்பாக அவசியம். போர் அபாயங்கள்லாம் குறைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆயுள் கூட செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பிறகு இவர்களுக்கு அதாவது வெளிநாடுகளில் கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்கிறார்கள். வெளிநாட்டுல கவர்மெண்ட் துறையில் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ, ஒரு ஒர்க் பண்றதோ, அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் சேலஞ்சிங்கா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவனுடைய அனுகிரகத்தினால அது அவ்வளவு பாதிக்கலைன்னாலும் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய உண்டு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து மீடியா துறை பக்கம் போறதுக்கும் அல்லது வந்து ஈவன் அரசியல்ல அரசாங்கத்துல போறதுக்குமே ஒரு பிரச்சனைகள் உண்டு. அதனால ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயமும், பிறகு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம போய் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போறவர்களுக்கு ஆதாயமும்,
மற்றபடி ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும், ஆனாலும் கூட வெளிநாடுகளில் நல்ல யோகங்களும், ஆன்சைட் ஜாபுக்கு போறது நல்ல விஷயமாகவும், பிறகு ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும், இந்த மாதிரியான இந்த படிப்பு துறையில நம்ம எந்த படிப்பு எடுக்கிறோமோ அந்த படிப்பினுடைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ட்ரேடிங் விஷயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பல லாங்குவேஜ் தெரிகிறது, வேற ஒரு லாங்குவேஜ் தெரிகிறதுன்னு கேட்டா கண்டிப்பாக உங்களால அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனா இது ஒரு லாங்குவேஜ், நல்ல நம்ம தாய்மொழி இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே வேகமாக கற்றுக்கொள்வார்கள். அதனால அந்த விஷயத்துல நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும்னா யாருமே உங்களை அசைத்து கொள்ள முடியாது. சொத்துகள் வாங்குவீர்களா? விருச்சிக ராசி என்பவர்கள் சொத்துக்கள் வாங்க முடியுமா அப்படின்னாக்கா, ராகு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதோ, நகை நட்டுகள் வாங்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. குருவனுடைய அமைப்பினால தங்கம் வாங்குவதற்கு யோகம் இருந்தாலும் டிசம்பர் வரைக்கும் வேண்டாம் என்று நான் சொல்லுவேன். டிசம்பருக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேத்து மாறுகிறார்கள், குருவன் நல்ல நிலைக்கு வருகிறார். அப்படிங்கும் போது சொத்துக்கள் வாங்குவதற்கு அதுதான் உச்சிதம். ஆக இந்த வருஷத்தினுடைய 2வது பகுதியில் நீங்கள் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வாங்க முடியும். அதே போன்று உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல, அதாவது பூர்வார்ஜித சொத்தும்னு சொல்லுவோம் இல்லையா, பித்ரார்ஜிதம், ஆர்ஜிதம்னா சம்பாதித்தது, தந்தை, தகப்பனார், பாட்டனார் இவர்கள் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட உங்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்துக்கள் கண்டிப்பாக அமையும். மன நிம்மதி இருக்குமா? முதல் 6 மாசங்கிறது வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மனசையும் தூக்கத்தை, சாந்தியையும் தூக்கத்தையும் விட்டுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். 5ஆம் இடத்து சனி சும்மாவே இருக்க மாட்டார், என்னத்தையாவது கற்பனை பண்ணிக்குவார். ஒருத்தர் சும்மா காலையில அவர் ஏதோ ஒரு சிந்தனையில விஷ் பண்ணாம போயிட்டார், மார்னிங் சார் அப்படி சொல்லாம போயிட்டார். உடனே அவன் என்னத்துக்கு சொன்னான், எதுக்கு சொன்னான், ஏன் சொல்லாம போயிட்டான், எப்பயுமே கரெக்டா சொல்லுவானே, இப்ப நிறைய குழப்பிடும். ஏன்னா சனி உங்களுக்கு பராக்கிரம அதிபதி இல்லையா, அதே மாதிரி 4க்கும் உண்டான, கேந்திரத்துக்கு உண்டானவன். 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அங்க அவர் சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவார். நம்முடைய திங்கிங்கை ஸ்லோ ஆக்கிடுவார், மூளையே வேலை செய்யாது, என்னடா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதற்கு என்ன பண்ணணும்னா ஹனுமனுடைய வழிபாடு, அதே போன்று முருகனுடைய வழிபாடு, இதை செய்து கொண்டே வாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அசுர வளர்ச்சியுடன் சேர்ந்து அபாரமான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சரி, இந்த மாதம் சித்திரை மாதத்துல நல்ல நாட்கள்லாம் இப்ப இது புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திர நாட்கள் மட்டும் தனியாக கிளிப்பா நான் போட்டுருவேன். அதுக்கு எதுக்கு சும்மா நாளை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் கவனியுங்கள். நல்ல நாள், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாள் தெரிந்ததுன்னாக்கா நம்ம பண்ண வேண்டிய புதிய முயற்சிகள், உயர்ந்த முயற்சிகள், முக்கியமான விஷயங்கள் அந்த நாட்களில் நாம் மேற்கொண்டால் கண்டிப்பாக சக்சஸ் நமக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நாட்கள் நல்ல நாட்கள் அப்படின்னா, ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 11, மே 13 ஆகிய 5 நாட்கள் நல்ல நாட்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மீண்டும் சொல்றேன், அதாவது 4ஆம் பாதம் ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 11, மே 13 ஆகிய 5 நாட்கள். சரி, அடுத்தது அனுராதா நட்சத்திரம், அனுட்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 20, மே 11, மே 14 3 நாள் தான். ஏப்ரல் 20, மே 11, மே 14. அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 4 நாட்கள் நல்ல நாட்கள். ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 13. மறுபடியும் சொல்லுகிறேன், ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 13 ஆகிய இந்த 4 நாட்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நாட்கள். ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் பராபவம் என்று சொல்லப்படுகிற இந்த வருஷம் வாரி வழங்கும் வள்ளலாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.